ஹலோ ஆல். ஒரு சூப்பரான பேங்க் ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் ஜாப்ஸ் ரிலேட்டடான எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனே தெரிய வரும். ஸோ வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது உங்களுக்கு வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் இருந்து தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. என்ன மாதிரியான ஜாப்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் மேனேஜர், பிஓ, இந்த மாதிரியான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான். நீங்கள் நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க பிஓ ஜாப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 30 ஸ்டார்ட் ஆகிட்டு, ஆனால் உங்களுக்கு டைம் வந்து பிப்ரவரி 7 வரை உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே எல்லோரும் ஃபாஸ்ட்டாக மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து மார்ச்சில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டீட்டெயில்டாக பின்னாடி உங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஆன்லைன் மோடு தான். இந்த ஜாப்க்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமும் ஒரு இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அசிஸ்டண்ட் மேனேஜர், டெப்யூட்டி மேனேஜர், சீனியர் மேனேஜர், இந்த மாதிரியான ஜாப்ஸ் இருக்குது. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிகிரி கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து 50% மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. இதே வந்து அசிஸ்டண்ட் மேனேஜர் இந்த மாதிரி ஒர்க்குக்கு வந்து 10 இயர்ஸ்க்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸு சேல்ஸில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 35 ஏஜுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குன்னா கண்டிப்பாக அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஜாப் கிடைக்க ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒர்க் பிளேஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளே உங்களுக்கு எங்கேனாலும் இருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. அதர் ஸ்டேட்ஸ்லேயும் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு சேலரி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 lakhsலேருந்து சேலரி ஸ்டார்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் இருக்குது, அதை தான் சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் டெஸ்ட்டில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸை டைரக்ட் இன்டர்வியூ மூலமாக உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் சீக்கிரமாக ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஆஸ் யூஷுவல் எல்லா ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி உங்களோட ஃபோட்டோ, சிக்னேச்சர் இதெல்லாம் மஸ்ட்டு. ஸோ பார்த்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எல்லா கேட்டகரிஸ்க்குமே 479 ரூபா ஃபீஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ உமன், எஸ்சி, எஸ்டி எந்த கேட்டகரியாக இருந்தாலுமே ஃபீஸ் பே பண்ணி தான் ஆகணும். ஃபீஸ் வந்து நாட் ரீஃபண்டபிள்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களோட ஃபோட்டோ, சிக்னேச்சர், அதுக்கப்புறம் உங்களோட மார்க் ஷீட் அந்த மாதிரி முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் எல்லாமே ரெடியாகவே கொண்டு போங்க. எக்ஸாம் பேட்டர்னை அவங்களே கொடுத்துட்டாங்க. எக்ஸாம் வந்து உங்களுக்கு 1 hour இருக்க போது டோட்டல் மார்க் வந்து 100 சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதுக்கு நெகட்டிவ் மார்க் உண்டு. நெகட்டிவ் மார்க் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. 4 questions தப்பாக பண்ணியிருந்தீங்கன்னா 1 மார்க்கு கம்மி பண்ணுவாங்க. ஸோ பேங்க் ஜாப் எய்மாக இருக்கிறவங்க, பேங்க் ஜாப்க்காண்டி படிக்கிறவங்க அவங்களாம் மறக்காமல் இந்த மாதிரியான ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள். ஹெச்டிஎஃப்சியிலேருந்து ஒரு சூப்பரான ஒரு ஜாப் தான் உங்களுக்கு இது. ஸோ வந்து உங்களுக்கு சேலரியுமே அதிகமாக தான் கிடைக்க போகுது. ஸோ எல்லாருமே மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.